ஒரு ஏஜென்ட். ஸோ அவங்கள்ட்ட நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி அப்ராடில் படிக்கணும் அப்படின்ட்டு. நான் ஒரே கால் தான் பண்ணேன். அந்த காலுக்கு அப்புறம் எனக்கு டெய்லியும் கால் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு MBBS படிக்கணுமா, நீட்டில் குவாலிஃபை ஆகிட்டீங்களா, உங்களை வந்து ரஷ்யாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ் எல்லாம் டெய்லியும் ஒருத்தவங்க எனக்கு எப்படி என் நம்பர் ஷேர் ஆகும்னே தெரியல. அப்போ ஃபில்டர் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து கர்கிஸ்தான் நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டு கொடுக்குறோம், அது ரஷ்யாவில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம அங்கே போய் படிக்கலாம். அவங்கள ப்ரொசீட் பண்ணும்போது தான் ஃபீஸ் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா 15 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து 5 years நீங்கள் முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. அது பே பண்ணதுக்கப்புறம் அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, ட்ராவல் பண்ணும்போது கூட இருப்பீங்களா, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணது இல்லை கூட இருப்பீங்களான்னு கேட்டாங்க. இறங்குற வரைக்கும் நாங்கள் கூட இருந்து பார்த்துப்போம், ஹாஸ்டல் செட்டில் பண்ணி நாங்கள் பார்த்துப்போம்னு சொன்னாங்க. அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரெஸ்பான்ஸு ஆஃப்டர் அட்மிஷன் நத்திங். அன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரி ப்ராப்ளமை எந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நானே வந்து அட்மிஷன் டேரெக்டாக உங்களுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், போதுமான அவேர்னஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. லாஸ்ட் ஒரு 4 yearsஆகவே என் மூலிமா மட்டும் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிர்கிஸ்தானில் படிக்கிறாங்க. ஃபுல் கைடன்ஸ் ஃப்ரம் அட்மிஷன் டு டில் தி டிகிரி வரைக்கும். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் எவ்வளோ சஃபர் ஆனேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், இந்த 8 lakh நான் கொடுத்தேன் இல்லையா, டோட்டல் 15 lakhs சொன்னாங்க இல்லையா. பட் அங்கே கிர்கிஸ்தான் லேண்ட் ஆகும்போது தான் தெரிஞ்சுது, யூனிவர்சிட்டி போகும்போது நியர்லி 28 lakhs செலவாகும். பட் அவங்க 15 lakhsன்னு சொன்னாங்க. பட் டபுள் த அமௌண்ட். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு சுச்சுவேஷனில். பேரண்ட்ஸ் வந்து ஹரிபரியாக அவங்க பேமெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த 8 lakhன்றது யூனிவர்சிட்டி சைடில் போய் கேட்குறேன், அந்த 8 lakh எங்களுக்கு வரவே இல்லைன்றாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பேம் பார்த்தீங்கன்னா. USA போகணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுவாங்க, பட் அங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் கிர்கிஸ்தான் இந்த மாதிரி ரஷ்யன் பேஸ்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்தியாவில் கட்டுற இந்த 1 year ஃபீஸ் இருக்குல்ல 25 lakhs, இதை வந்து நம்ம 5 yearsக்கே அங்கே பே பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய பேருக்கு அப்ராடில் போய் படிக்கணுன்ற ஆசைகள் இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் அப்ராட் அப்படின்னு சொல்லும்போது சில பர்டிகுலர் ஊர் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி என் கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட், பிகாஸ் இந்த ஊர்லேயும் எஜுகேஷனுக்கான சில விஷயங்கள் இவ்வளோ ப்ராப்பராக போயிட்டுருக்கா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஸோ டுடே ஐவ் காட் டாக்டர் சத்யபிரியன் MBBS வாஸ் அன் அகாடமிக் கவுன்சிலர் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்பி அனுப்பி வச்சு இன்னைக்கு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா ஐ திங்க் மிகப்பெரிய ஒரு உதாரணமா நம்ம டாக்டர் சத்யபிரியனோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய கனவுகள் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே வந்து இங்க படிக்கிறத விட அப்ராட்ல போய் படிச்சுட்டா அடுத்த கட்டம் நம்ம செட்டில் ஆயிடலாம். தட் இஸ் ஒன் பிக்கெஸ்ட் மித் ஆயிடுச்சு. ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் யோர் ஜர்னி. ஸோ நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கும் வந்து அப்ராடில் போய் செட்டில் ஆகணுன்ற ஆசைனால படிச்சிங்களா, இல்லை MBBS முடிச்சதுனால அங்கே ட்ராவல் பண்ணிங்களா? வாட் வாஸ் இட்? ஆக்சுவலி வந்து நான் 2019 12th முடித்தேன், ஹையர் செகண்டரி. அப்போ தான் வந்து நீட்டுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே நம்ம நீட் வந்து நம்ம படிக்கலான்ட்டு 1 month கிராஷ் கோர்ஸ் போனேன். பட் ஆனால் எங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னா எங்களுடைய சீனியர்ஸ். ஸோ ஒரு 18 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசு பையன் கூட வந்து காம்படிட் பண்ணுறான். ஸோ அது ரொம்பவே டஃப்பாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ வந்து நான் 1 year என்னால் ட்ராப் பண்ண அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, ஏன்னா என்னோட சீனியர்ஸ் கூட காம்படிட் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் 1 month எனக்கு போதும் கிராஷ் கோர்ஸ் போனேன். ஸோ அந்த 1 month நான் என்ன படிச்சனோ அதை நான் வந்து எழுதி நான் நீட் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நீட் கிளியர் பண்ணிட்டேன், பட் இந்தியாவில் எனக்கு சீட் இல்லை. சரி அப்போ தான் வந்து எங்கே படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து யூடியூப் சேனல்ஸ், கூகுள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போலாம் அந்த டைமில் சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஒரு கிடையாது. அப்போ வந்து நான் சர்ச் பண்ணும்போது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஹிந்தியில் தான் இருந்தது, நார்த் இந்தியன்ஸோடைய அப்ரோச் தான் இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து இருந்தாங்க, ஒரு ஏஜென்ட். ஸோ அவங்கள்ட்ட நான் ஜஸ்ட் கால் பண்ணேன், இந்த மாதிரி அப்ராடில் படிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒரே கால் தான் பண்ணேன். அந்த காலுக்கு அப்புறம் எனக்கு டெய்லியும் கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிட்டு சார் உங்களுக்கு MBBS படிக்கணுமா, நீட்டில் குவாலிஃபை ஆகிட்டீங்களா, உங்களை வந்து ரஷ்யாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ் எல்லாம் டெய்லியும் ஒருத்தவங்க எனக்கு எப்படி என் நம்பர் ஷேர் ஆகும்னே தெரியல. ஸோ ஒரு ஓகே அப்போ வந்து நீட்டில் வந்து போதுமான கட் ஆஃப் கிடைக்கல, சரி இந்தியாவில் சீட் கிடைக்காது, நான் அப்ராட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்கள ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் சூஸ் பண்ணும்போது எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ரஷ்யா சூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். அப்புறம் யுக்ரைன் எடுத்திருந்தேன், அடுத்து பிலிப்பைன்ஸ் எடுத்திருந்தேன். இது 3 அப்போ ஃபில்டர் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து கர்கிஸ்தான் நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டு கொடுக்குறோம், அது ரஷ்யாவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் கர்கிஸ்தான்.
அது எந்த கண்ட்ரி எங்கே இருக்கு ஒன்றுமே தெரியாது. அது ரஷ்யாவில் ஒரு ஸ்டேட்டுன்னு சொன்னாங்க ஒரு ஏஜென்ட். ஸோ ஓகே நம்ம அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு அவங்கள ப்ரொசீட் பண்ணும்போது தான் ஃபீஸ் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா 15 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து 5 years நீங்கள் முடிச்சிடலான்னு சொன்னாங்க. அவங்க இனிஷியல் பேமெண்ட்டாக வந்து இப்போயே நீங்கள் 50% பே பண்ணணும், விச் இஸ் 8 lakhன்னாங்க. ஸோ அப்போது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். அது பே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, சரி ஓகே ட்ராவல் பண்ணும்போது கூட இருப்பீங்களா, ஏன்னா அவனுக்கு இது வரைக்கும் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணது இல்லை, கூட இருப்பீங்களான்னு கேட்டாங்க. கூடவே இருந்து அவங்க யூனிவர்சிட்டியில் அவங்க இறங்குற வரைக்கும் நாங்கள் கூட இருந்து பார்த்துப்போம், ஹாஸ்டல் செட்டில் பண்ணி நாங்கள் பார்த்துப்போம்னு சொன்னாங்க. அதில் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அது அட்மிஷன் போட்ட அந்த கைடன்ஸ், அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரெஸ்பான்ஸு, ஆஃப்டர் அட்மிஷன் நத்திங், எதுவுமே பண்ணல. சரி நான் போயிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் அப்போ தான் அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். டிக்கெட்னா என்னன்னு தெரியாது, செக்கிங்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்களா அதை பற்றி நோ ஐடியா. நான் பாட்டுக்கு போகிறேன், மிலிட்ரி வராங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர ஒன்றும் தெரியாது, எனக்கு சுத்தமாக புரியல எதுவுமே. சரின்னு உள்ளே போயிட்டேன். சரி நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காருங்க, ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் தான் லேட்டுன்ட்டாங்க. சரி அவங்க காலில் நான் கேட்குறேன், எங்கள் அப்பாவும் கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன சார் யாருமே வரல, தம்பி தனியாக போகிறான்ட்டு. ஃப்ளைட்டில் தான் இருக்காங்க சார் அப்படின்ட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் யாருமே இல்லை, லைக் இந்த சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை ஃப்ளைட்டில். அப்புறம் நான் ஃப்ளைட்டில் போகிறேன், டெல்லிக்கு போயிட்டு லேண்ட் ஆகிறேன். அடுத்த ஃப்ளைட்டு என்னன்னு தெரியல எதுவுமே. லேண்ட் ஆகிட்டு கால் பண்ணுறேன், அவங்க ஒரு பிரதர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் டெல்லியில் ஒரு 1 week ஸ்டே பண்ணுறேன். 1 week ஸ்டே பண்ண வச்சாங்க டெல்லியில் மட்டும். அடுத்து ஏன்னா வீசா எனக்கு வரல அப்படின்றதுனால. அப்புறம் வந்து அட்லாஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெயில் வந்துருந்தது, இந்த மாதிரி டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணிட்டாங்க, கிர்கிஸ்தானுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிர்கிஸ்தானுக்கு லேண்ட் ஆகிட்டேன். என்னுடைய ட்ராவல் ஜேர்னி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஆச்சு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. அந்த 10 days என்னுடைய அம்மா அப்பாவோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வரி பண்ணாதீங்கம்மா, இது சில ப்ராப்ளம் இந்த மாதிரி நடக்கும் தான், நான் சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி லேண்ட் ஆகிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரி ப்ராப்ளமை எந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நானே வந்து ஒரு ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டோ கன்சல்டன்சி மூலயமா யாரும் போக வேண்டாம், நானே வந்து அட்மிஷன் டைரெக்டாக உங்களுக்கு போகிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறேன், போதுமான அவேர்னஸை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லாஸ்ட் ஒரு 4 yearsஆகவே என் மூலிமா மட்டும் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிர்கிஸ்தானில் படிக்கிறாங்க. ஸோ ஃபுல் கைடன்ஸ் ஃப்ரம் அட்மிஷன் டு டில் தி டிகிரி வரைக்கும். ஈவன் அவங்க எவ்ரிதிங். ஈவன் நான் இப்போ அந்த KSMA யூனிவர்சிட்டியில் தான் இப்போ நான் வந்து கவுன்சிலராக இருக்கேன். அங்கேயே நான் வந்து அனாட்டமி ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணுறதுனால அங்கேயே தான் நான் ஸ்டே பண்ணுறேன். ஐம் அனாட்டமி ப்ரொஃபஸர். ஸோ அதனால் நான் அங்கேயே ஸ்டே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ, ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்சி மாதிரி இல்லாமல் அவங்க இங்கே அட்மிஷன் போட்டதுலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன எனக்கு ஒர்க்ஸ் இருந்தாலும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து, ஏன்னா காலேஜிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. ப்ரியராக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுனால நானே இந்தியாவுக்கு ரீச் ஆவாங்க, என்ன ஒர்க்ஸ் இருந்தாலும் ரீச் ஆகிட்டு ஒரு 2-3 days இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு நான் வந்துடுவேன். ஈவன் ஐ ஹேவ் அ எக்ஸாம் ஆல்சோ. எக்ஸாம் இருந்தாலும் 2-3 times 3 to 4 days எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரேன், ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அப்படின்னாலே there is always like ஒன்று US எடுக்கலாம், UK எடுக்கலாம், ஆஸ்திரேலியா எடுக்கலாம், இப்படி தான் இருக்கும். ஸோ வை பர்டிகுலர்லி நீங்கள் வந்து இந்த ஊர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா தாண்டி வை வாஸ் இட் கனெக்ட் பர்டிகுலர்லி? இது ரொம்ப இது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினாக இருந்திருக்கும்ல உங்களுக்கு? நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கொஸ்டின். ஏன்னா இப்போ UK USA போகணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுவாங்க. பட் அங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நியர்லி அதுவுமே வந்து 1 crore கிட்ட வந்துடும். பட் கிர்கிஸ்தான் இந்த மாதிரி ரஷ்யன் பேஸ்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், இல்லை ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இந்தியாவில் வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ இயருக்கு 25 lakhs வரும். ஸோ ஆல் ஓவர் 5 yearsக்கு வந்து 1 crore கிட்ட வந்துடும் மினிமம். பட் இங்கே இந்தியாவில் கட்டுற இந்த 1 year ஃபீஸ் இருக்குல்ல 25 lakhs, இதை வந்து நம்ம 5 yearsக்கே அங்கே பே பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதனால் வந்து ஆல் ஓவர் 5 yearsமே நம்ம 25 lakhsல முடிச்சிடலாம், வித்தின் 25 lakhs. ஓகே. ஸோ அதனால தான் கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணேன். உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கன்சல்டன்சி பொறுத்த வரைக்கும் நம்பி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்த பிறகு அஃப்கோர்ஸ் லைக் யூ அந்த ஏர்போர்ட் போன மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், அந்த பர்டிகுலர் லைசன்ஸ் எல்லாருக்கிட்டுமே இருக்கான்றதை நோட் பண்ண மாட்டாங்க மேம், ஜஸ்ட் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி நம்பிடுறாங்க அப்படின்னு. ஸோ ஹவு ஃபார் இஸ் தட் லைசன்ஸ் ஸ்பீக்ஸ்? ஆக்சுவலி மேம் 2021 November 18 நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ NMC கைட்லைன்ஸ் FMGL ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஏன் அது கொண்டு வராங்க அப்படின்னா, நிறைய கோவிட்டில், ஸோ அதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யா வாரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாங்க, நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபில்ஃபில்மெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க.
கெசட்டா. அதில் என்ன ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்ரி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹோல்ட் த கண்ட்ரி லைசன்ஸ். அவங்க எங்கே எம்பிபிஎஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியோடைய லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இந்த அப்டேஷன் வந்து November 18, 2021 வந்ததுனால இப்போ கரண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அவங்க கொண்டு வந்த அந்த ரூல்ஸில் என்ன அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் அவங்க எங்கே படிக்கிறாங்களோ இன்டர்ன் வரைக்கும் ஒரே காலேஜில் தான் அவங்க பண்ணணும். ஸோ செகண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, த்ரூ அவுட் த கோர்ஸ் தே ஹேவ் டு லேர்ன் இன் இங்கிலீஷ் மீடியம். தேர்ட் வந்து அவங்க வந்து எந்த கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியோடைய லைசன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அந்த பேட்ச் பசங்க கிராஜுவேட் ஆகலை. கம்மிங் 2027 ஐ திங்க் அவங்க ஆகுறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இதோடைய ரிஃப்ளெக்ட் தெரியும். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே அவங்க வந்து அவராக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா இப்போது லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பட் ஒரு கண்ட்ரியில் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம ஃபாரினர்ஸாக இருப்போம். அந்த கண்ட்ரியோடைய லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ தே ஹேவ் டு பாஸ் த லைசன்சிங் எக்ஸாம் ஆஃப் தட் கண்ட்ரி. இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா பிளாப் எக்ஸாம் ஒரு கண்ட்ரி பொறுத்து மேம். இப்போ யூகேனா பிளாப் எக்ஸாம், யூஎஸ்ஏல யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம். ஸோ அதே மாதிரி இப்போ கிர்கிஸ்தானில் நான் படிக்கிறேன்னா அதே மாதிரி கிர்கிஸ் மெடிக்கல் கவுன்சில் ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஜார்ஜியாவில் படிக்கிறேன்னா ஜார்ஜியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் அந்த லைசன்சிங் எக்ஸாம் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ரஷ்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து ரஷ்யனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரீஸில் வைக்கிற எக்ஸாம்ஸை அந்த லாங்குவேஜை கிளியர் பண்ணால் மட்டும்தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. பட் கிர்கிஸ்தான் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தட். கிர்கிஸ்தானில் அந்த எந்த விதமான லைசன்சிங் எக்ஸாமும் கிடையாது. அதனால தான் கிர்கிஸ்தான் மட்டும் நான் வந்து அட்மிஷன்ஸ் அப்ராடில் படிக்கிற மாதிரி இருந்தால் கிர்கிஸ்தானை மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுக்கு தான். ஸோ நான் என்னோட யூடியூப் சேனல்ஸில் நான் வந்து நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போடுவேன், இன்ஸ்டாகிராமில் போடுவேன். இதை பார்த்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க ஏஜென்சிஸ். நீங்கள் அட்மிஷன் கொடுங்க, உங்களுக்கு நான் பே பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்காத பேமெண்ட் நான் கொடுக்குறேன்ட்டு. பட் ஸ்டூடெண்ட் லைஃப் இல்லையா? ஸோ என்ன மாதிரி எத்தனை பசங்க இருப்பாங்க? இப்போ நான் ஒரு மணி மைண்டடாக இருக்கேன் அப்படின்னா ஷோராக நான் எல்லா ஆஃபரையும் நான் எல்லா ப்ரொபோசலையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் எவ்வளோ சஃபர் ஆனேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அந்த 8 lakh நான் கொடுத்தேன் இல்லையா? ஸோ டோட்டல் 15 lakhs சொன்னாங்க இல்லையா? பட் அங்கே கிர்கிஸ்தான் லேண்ட் ஆகும்போது தான் தெரிஞ்சுது, யூனிவர்சிட்டி போகும்போது நியர்லி 28 lakhs செலவாகும். பட் அவங்க 15 lakhன்னு சொன்னாங்க. பட் டபுள் த அமௌண்ட். ஸோ இதை நான் பேரண்ட்ஸ் எப்படி கன்வே பண்ண போகிறேன்? ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு சுச்சுவேஷனில். பேரண்ட்ஸ் ஏன்னா ஹரிபரியாக அவங்க பேமெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த 8 lakhன்றது யூனிவர்சிட்டி சைடில் போய் கேட்குறேன், அந்த 8 lakh எங்களுக்கு வரவே இல்லைன்றாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பேம் பார்த்தீங்களா? ஸோ அந்த 8 lakhம் லாஸு. இப்போ எக்ஸ்ட்ரா நான் 30 lakhs இப்போ நான் பே பண்ணணும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப டஃப்பாக ரொம்ப தள்ளப்பட்டேன். பட் மேனேஜ்மெண்ட் தே ஹெல்ப் மீ எல்லாம். இந்த விஷயத்தை நான் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போனேன். டீன் அண்ட் வைஸ் டீன்ஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய ஃபீஸை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லணும். இந்த மாதிரிலாம் லோக்கல்ஸ் இருப்பாங்களா ரஷ்யன், லைக் அவங்க கிர்கிஸ் பீப்புள்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய ஆஃப் த பேமெண்ட் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் நான் ஆஃப் த பேமெண்ட் பண்ணி தான் எனக்கு படிக்க வச்சாங்க. இப்போ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க விச் யூனிவர்சிட்டிஸ் பெஸ்ட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வர பார்க்க உள்ளே போயிடுறாங்க. அது எந்த வெப்சைட்னு பார்க்க மாட்றாங்க. அது ஒரு ஏஜென்ட்டோடைய வெப்சைட்டாக இருக்கலாம், அவங்களுடைய பிளாக் அவங்க ஃபேக்காக கூட போட்டிருக்கலாம். அவங்க தான் வந்து அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த கண்ட்ரி போய் விசிட் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அட்வான்டேஜை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அப்ராடில் போயிட்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்தியாவில் இருக்க பாப்புலேஷன் எந்த கண்ட்ரிலையுமே இல்லை. அப்போது ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைக்காது இந்த மாதிரி அப்ராட் ஆஃபர் பண்ணுற கண்ட்ரீஸில். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்லை. அப்போது இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். பட் கிர்கிஸ்தானில் நிறையா ஸ்டேட்ஸ் ஆஃபர் பண்ணாலும் எம்பிபிஎஸ்க்கு நான் குறிப்பிட்டு எந்த ஸ்டேட்டை நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன்னா பிஷ்கேக்கில். ஏன்னா அது கேபிட்டல் ஆஃப் கிர்கிஸ்தான். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஆஃப்கோர்ஸ் நிறையா இருக்கும், பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அப்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கேசஸ் நான் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்போ கேஎஸ்எம்ஏ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லாத்துலையும் ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கேஎஸ்எம்ஏ காலேஜ் சூஸ் பண்ணேன். ஈவன் அந்த கண்ட்ரிலே நிறையா ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் நிறையா எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, இந்த காலேஜை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் ஜான், நீங்கள் வந்து டாக்டராக இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் வருவாங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் சொன்னால் வருவாங்கன்ட்டு. பட் ஐ டோன்ட் ஓகே வித் தட், ஐ எம் நாட் ஓகே வித் தட். சரி ஓகேன்னு நான் அனலைஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி பிஷ்கேக்கில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே நம்ம படிக்கும் போது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நம்ம கிடச்சிரும். தென் மெயினாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் இந்த லைசன்ஸ் கேட்டிங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிர்கிஸ்தானில் இந்த லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது. பட் அவங்களுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது.
ஸோ அந்த மினிஸ்ட்ரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை எந்த யூனிவர்சிட்டி ஃபில்ஃபில் பண்ணுதோ அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் அவங்க வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கிரிக்கி ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியில் டிகிரி கொடுக்கும் போதே லைசன்ஸும் சேர்ந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கான ஜிஓ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர் இது. இப்போ இது ரஷ்யனில் இருக்கும். ஸோ நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேல ஷோ பண்ணலாம் இதை. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா KSMA ஆஃபர்ஸ் டாக்டர் ஆஃப் மெடிசன் ப்ரோக்ராம் விச் வில் பி ஈக்குவலன்ட் டு MBBS ப்ரோக்ராம் இன் இந்தியா. அவங்க வந்து கூடவே பார்த்தீங்கன்னா தே ஆர் அவார்டட் வித் ஸ்டேட் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரைனிங் அப்படி கொடுத்துட்றாங்க. அப்போ அதை வச்சுட்டே அவங்க வந்து அங்கே வந்து மெடிசன்ஸை வந்து அவங்க அவங்க வந்து லைசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். யா, இது வந்து அக்செப்டட் பை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். ஸோ அவங்களுக்கு வித்தவுட் எனி லைசன்சிங் எக்ஸாம் தே கேன் கெட் த லைசன்ஸ். ஸோ அதை வச்சு அவங்க வந்து இந்த NMC ரூல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து KSMA கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அடுத்த மிகப்பெரிய பயம் என்னன்னா இட்ஸ் கமிங் டு த பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா நம்ம குழந்தைங்க எங்கே போனாலும் அந்த சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லபடியாக படித்து முடிக்கணும். அவங்க கொடுக்குற காசை தாண்டி சந்தோஷம் ஒரு விஷயம்னு பார்ப்பாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பயம் இருக்குது. யூனோ ஒன்ஸ் தே ரீச் டு அப்ராட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் ஜான் சார் கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்பி அனுப்பலாம் அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன? பேரண்ட்ஸ் உங்ககிட்ட அதிகபட்ச ஒரு பயத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது சேஃப்டி வந்து எப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இங்கே விட அவங்க ரொம்ப சேஃபாக இருக்காங்க. நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 70:30 70 வந்து கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க. ஒரு கிளாஸில் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் 10 பேர் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, 5 பேர் தான் பசங்க இருப்பாங்க. ஸோ அவ்வளோ கேர்ள்ஸ் அங்கே படிக்கிறதுனாலையும் ஹாஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செப்பரேட் பாய்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். வார்டனும் வந்து லேடி வார்டன் தான் கொடுத்துருப்பாங்க கேர்ள்ஸ்க்கு. CCTV கேமராஸ் இருக்கும். 24/7 வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் கேர்ள்ஸ் அந்த கண்ட்ரியில் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா கல்ச்சர் மாறிடுமா, ஏன்னா இப்போ பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனாலே கல்ச்சர் மாறுது. ஸோ அதனால கல்ச்சர் மாறிடுமா, நம்ம இங்கேயே பொத்தி வளர்த்துருக்கோம், அங்கே போனதுக்கப்புறம் கேரக்டர் சேஞ்ச் ஆகிருமா, கல்ச்சர் சேஞ்சாக பயப்படுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20,000 இந்தியன்ஸ் அங்கே படிக்கிறாங்க. அதில் நியர்லி 5,000 தமிழ் பசங்க படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது அங்கே கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் எங்களுக்கு எப்படின்னா அங்கே ஒரு தமிழ் பீப்புள்ஸ் இருக்கும்போது அந்த கல்ச்சரும் அங்கே அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் இதை கேட்பாங்க ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் வந்து காமன் கொஷின் வந்து ஃபுட்டு நல்லா இருக்குமா, ஏன்னா இங்கே இருக்க ஹாஸ்டல்லே நிறையா ஃபுட்டு நல்லா இல்லாமல் படிக்க முடியாமல் போய் நிறைய பேர் அப்படி சஃபர் ஆகிறோம். நானும் ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன் 12th +1 +2. ஃபுட்டு நல்லா இருக்காது. நிறைய டைம் நான் பட்னியெல்லாம் போயிருக்கேன் கிளாஸ்க்கு. அப்போ அப்ராடு சூஸ் பண்ணும்போது அதர் கண்ட்ரி, அப்போது அங்கே ஃபுட்லாம் எப்படி இருக்கும், நம்ம ஸ்டைலில் இருக்குமா இல்லை ரஷ்யன் ஸ்டைலில் இருக்குமா, எப்படிடா இருக்கும்னு கேட்பாங்க. எங்களுக்கு ஃபுட்டு வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வேணும்னு நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருந்த ஒரு நல்ல குக் பண்ணுற செஃப் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. வீக்லி 6 டைம்ஸ் ஒரு நாள் மட்டும்தான் நார்மல் ஃபுட் இருக்கும், 6 டைம் நான்வெஜ் இருக்கும். நான்வெஜ் போகிற டைமில் வெஜிடேரியன்ஸ் தான் அவங்களுக்கு தனியாக ஃபுட் இருக்கும். செம்மையாக இருக்கும் சாப்பாடு. அப்போ பேரண்ட்ஸ் கேட்பாங்க நிஜமாக செம்மையாக இருக்குமா, நீங்கள் படிக்கிற காலேஜ்னு சொல்லக்கூடாதுன்னு. நான் என்ன அவங்களுக்கு அடுத்த லைனுக்கு என்ன கொண்டு வருவோன்னா, நீங்கள் ஆல்வேஸ் வெல்கம் டு கிர்கிஸ்தான், நீங்கள் ரெடி அப்படின்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரெடி. ஸோ நிறையா பேர் இதை வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக சொன்ன மாதிரி ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டா வேணாம்ப்பா இந்த காலேஜுன்றுவாங்க. ஐயோ இது சரியில்லைப்பா, இங்கே சேஃப்டி இல்லைப்பா, ஃபுட்டு கேவலமாக இருக்குன்னுவாங்க. நான் என்ன ஷூரிட்டி கொடுக்குறேன், நான் என்ன சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரெடி, பிகாஸ் they are going to invest a huge amount, right? 30 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்தே வீசா அரேஞ்ச் பண்ணுறாங்க வித் 0 cost. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃபார் 3 days. அவங்க 3 days போதும். For the parents. For parents. If they are willing to come, I am ready to take them to the Kyrgyzstan. அவங்க அங்கே நேரில் வரலாம், பார்க்கலாம், காலேஜை பார்க்கலாம், அவங்க எப்படி படிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம், ஹாஸ்டல் சேஃப்டியை பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பேரண்ட்ஸை. அது நீங்கள் அழகாக சொல்லியிருந்தாலும் ஜான் சார், இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை நீங்கள் கொடுக்குற ஒரு வார்த்தைனால இப்போ உங்களை வந்து அவங்க ரீச் பண்ணும்போது ஹவு டு தே ரீச் யூ அண்ட் உங்கள் கூட அந்த கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் இருக்குமா பேரண்ட்ஸ்? ஷூராக இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்தே வந்து இங்கே கவுன்சிலிங் ஆஃபீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையில், மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் திண்டுக்கல், தேனி, இந்த பிளேசஸ் எல்லாத்துலையும் கவுன்சிலிங் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து நேரில் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள்
யூ கேன் ரீச் மீ அவுட். அங்கே வந்து நம்ம கவுன்சிலிங்கு நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது வந்து ஏஜென்ட் கன்சல்டன்சி மாதிரி கிடையாது. ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் அசோசியேஷன். கவுன்சிலிங் கொடுக்குறவங்க யார் அங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வருவாங்க, அவங்களுக்கு அவைலபிள் டைம் இருக்குங்க. லீவில் வெக்கேஷன் டைமில் தான் அட்மிஷன் நடக்கும். செப்டம்பர் இன்டேக் ஒரு டைம் நடக்கும், இன்னொரு இன்டேக் வந்து வின்டர் பேட்ச், ஃபெப்ரவரி இன்டேக். ஸோ மோஸ்ட்லி இந்த கவுன்சிலிங் செக்ஷன் வந்து இந்த பேட்ச்சில் தான் நடக்கும். இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மந்த் கவுன்சிலிங் செக்ஷன் நடக்கும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ் படிக்கிறோம், ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயம் இருந்தாலும் இது முடிச்ச பிறகு அடுத்த கட்டம் அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்கான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ நம்ம படிக்கிறதுக்கான காரணம் அஃப்கோர்ஸ் வி நீட் டு கெட் த இன்கம் பேக். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோமோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரணுன்றது பேரண்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய பயம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்காக தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் இடத்துல இது படித்து முடிச்ச பிறகு அதுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாக இருக்குமா, இல்லை அதுக்கான ப்ராசஸும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா? ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கிர்கிஸ்தானில் வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, 6 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிற KSMAல 5.5 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஏன் 5.5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா, ஆஸ் பர் NMC ரூல்ஸ் படி 54 மந்த் நம்ம வந்து படிச்சிருக்கணும், 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அதே காலேஜில். இப்படி நம்மளுக்கு மினிமமாக நமக்கு இருக்கும்போது நம்ம லாட் ஆஃப் இயர் கோயிங் டு சேவ், ரைட்? ஸோ அதனால் நாங்கள் ஸ்டூடெண்ட் கமிட்டியாக நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி எங்களுக்கு 6 இயர்ஸ் வேண்டாம், எங்களுக்கு அடுத்து நாங்கள் ஏதாச்சும் PG பண்ணுறோம், இல்லை இந்தியாவிலே நாங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆர் FMG எக்ஸாமுக்கு நாங்கள் படிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம், டைம் இட் கன்சியூம் ஸோ மச் டைம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன் மினிமம் போதும், ஓகே ஃபாலோ பண்ணுதா, அப்போ மினிமம் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கம்மி பண்ணோம். நியர்லி 1 இயர் சேவ் ஆகும் எங்களுக்கு. அதர் கண்ட்ரீஸில் 6 இயர்ஸ் ப்ரோக்ராம், இங்கே 5.5 இயர்ஸ்ன்றதான் எங்களுக்கு மோர் டைம்ஸ் எங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து இந்தியாவில் வந்து நான் வந்து கிளினிக் வைக்கணும் அப்படின்ற டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, தே ஹேவ் டு கம்பல்சரி கிளியர் நீட் எக்ஸாம். ஸோ நிறைய ஏஜென்சி சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வந்து கிளியர் பண்ணாமையே நீங்கள் வந்து MBBS படிச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் வேலை செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் இப்படி ஏமாற்றி அட்மிஷன் போடுறாங்க. இது சஃபர் ஆகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இல்லை நான் வந்து UK USA போகிறேன், எனக்கு அகைன் இந்தியாவுக்கு நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் எக்ஸாம் வேண்டாம். அந்த கண்ட்ரியில் கொடுக்க லைசன்சிங் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ஈஸி ஃபார் யா. ஸோ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தால் தான் MBBS படிக்கணும்னு இல்லை. நீட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிர்கிஸ்தானில் ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த லைசன்ஸ் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம், அங்கே கிளினிக் அவங்க வச்சுக்கலாம், ஜாப் பிளேஸ்மெண்ட் ஈஸி, எல்லாமே பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஈஸியாக. ஏன்னா KSMA காலேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அவங்களுக்கே வந்து ஒரு 5 ஸ்டேட் ஹாஸ்பிட்டல், ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அஃபிலியேட்டட் மட்டும் 25+ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயே அவங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துறாங்க, 100% பிளேஸ்மெண்ட். ஸோ அங்கேயே அவங்க ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும்? 75,000 ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்கு. இஃப் தே டூ PG ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு 1.5 to 2 lakh வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம். அங்கே வந்து ரொம்ப டிமாண்ட் MBBSக்கு. பட் கம்பேரிங் டு இந்தியாவில் ஒருத்தவங்க நீட் கட் ஆஃப் மார்க் வாங்கி அவன் கவர்மெண்ட் சீட்டில் அவன் பிளேஸ் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறான் அப்படின்னா அவனுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட் 28,000 to 30,000. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ உங்ககிட்ட வந்து தீஸ் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ். ஒரு காலேஜில் நான் பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும்னா எனக்கு இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் வேணும்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்ககிட்ட? 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். என்ன மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கணும், அதுதான் மெயின். சில பேர் காமர்ஸ் எடுத்துகிட்டு MBBS படிக்கலாமான்னு கேட்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து பண்ணலாமான்னு கேட்பாங்க. நோ, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இஸ் கம்பல்சரி. அண்ட் இன்னொன்று வந்து அப்ராட் பொறுத்த வரைக்கும் எந்த பிளேசஸ்லாம் யூ பர்டிகுலர்லி டூயிங் இட்? ஒன்லி கிர்கிஸ்தான். நீங்கள் அது மட்டும் தான்? நான் மட்டும்தான் பண்ணுறேன். பட் இஃப் தே ஆர் வில்லிங் டு டூ ஃபார் அனதர் யூனிவர்சிட்டிஸ், நான் ரிசர்ச் பண்ணுவேன். டக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியை நான் வந்து சொல்ல மாட்டேன், ப்ராப்பர் ரிசர்ச். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு வந்து கசகஸ்தானில் வேணும், எனக்கு உஸ்பெகிஸ்தானில் வேணும், எனக்கு ப்ராப்பர் ரஷ்யாவே வேணும், எனக்கு இந்த அப்படிலாம் கேட்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறது என்னென்னா, ஐ நீட் டைம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு காலேஜ் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஐ வில் ரெஃபர் சம் குட் யூனிவர்சிட்டிஸ். என்னுடைய கசின் இப்போ ரஷ்யாவில் பண்ணுறாரு, ரஷ்யாவில் கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டியில் MBBS பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அங்கே வந்து பார்த்துப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே காலேஜ் நல்லாயிருக்கு, சூப்பராகவும் இருக்குது அந்த காலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டடான காலேஜை நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ கசகஸ்தானில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் படிக்கிறாரு, அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் அவர் அட்மிஷன்ஸ் அவர் வந்து நான் சொன்னேன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். எதுவுமே வந்து டேரக்ட் அட்மிஷன் தான். ஸோ அவங்க காலேஜ் போவாங்க, டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஒரு ஈஸி ப்ராசஸ் தான். நீங்கள் லிங்க்குள்ளே போகணும், அங்கே அப்ளை பண்ணணும், உங்களுக்கு வந்து இவ்வளோ டஃப் இருக்குது அப்படின்றது எதுவுமே இல்லை. காலேஜில் போய் உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான்.
சார் இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாலும் அந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. சில காலேஜஸில் வந்து ப்ராக்டிக்கலாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீக்கிரம் கிராஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் நடக்கும். நிறைய காலேஜஸில் வந்து டஸ் லைக் தியரிட்டிக்கலாக போகும். ஸோ இங்கே வந்து எப்படி அந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் இங்கே எப்படி இருக்கும்? லேர்னிங் பொறுத்த வரைக்கும் கேஎஸ்எம்இ காலேஜில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வேர்ல்டுலேயே 2 இடத்துல தான் பிளாஸ்டினேஷன் மியூசியம் இருக்குது. பிளாஸ்டினேஷன் இஸ் நத்திங் பட் இறந்து போன பிணங்களை வந்து அவங்க வந்து பதப்படுத்துவாங்க. அதோடைய பேர் தான் பிளாஸ்டினேஷன். ஸோ இதை வந்து 90s 3 வந்து நம்ம ஜெர்மனியில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மெத்தடை சேமாக கிர்கிஸ்தானில் இருக்கிற கேஎஸ்எம்ஏலையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அங்கே ஒரிஜினல் கெடாவர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து கடாவர்ஸ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டினேஷன் மியூசியம் இருக்கும்போது அது டைசெக்ஷன் கிராஸ் செக்ஷன்லேருந்து ஓவர்வியூஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ஃபஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஈவன் நான் வந்து தமிழ்ன்றதுனால நம்ம தமிழ் பசங்க எல்லாரையும் ஃபஸ்ட் இயர்லேயே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆனால் நான் பிளாஸ்டினேஷன் மியூசியம் போகணும் அப்படின்னாங்கன்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவேன். ஃபுல்லாக அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ட் உள்ளே எப்படி இருக்கும், அதை டைசெக்ட் பண்ண எப்படி இருக்கும்ன்றது அப்படியே வச்சுருப்பாங்க. ஈவன் இங்கே கூட இந்தியாவில் கூட கிடையாது பிளாஸ்டினேஷன் மியூசியம். அண்ட் ஃபைனலி உங்களை போல் இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கனவோடு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாட் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் நான் சொல்லலை, பட் அப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அப்படி இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்வீங்க? ஸோ இப்போ வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். முக்கியமாக வந்து கேர்ள்ஸ்க்கு ட்ரூத்தாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஓன்ட் ஃபேஸ் எனி டைப் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்களுடைய டஃப்னஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணவங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். ஸோ கடைசியாக ஒன்றே உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் பட்ட ப்ராப்ளம், நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு, அந்த லோன்லினஸ்ஸு, எந்த விதமான ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தேன். இதுதான் வந்து முதலும் கடைசியாக இருக்குன்னு நான் வந்து ஒரு 18 வயசில் வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அதை வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஸோ நான் பட்ட ப்ராப்ளம், நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் அட்மிஷன் சென்டர் மேக் எஜுடெக். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், ஏஜென்ட் கன்சல்டன்சி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரியருக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்சோ பேரண்ட்ஸ்க்கும் லைக் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரீச் அவுட் ஆகலாம் கவுன்சிலிங் ஆஃபீஸ்க்கு. ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கும். அண்ட் ஆல்சோ டோன்ட் கிவ் அப். ஸோ எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்தியாவில் அதே மாதிரி போதுமான கட் ஆஃப் வாங்க முடியலன்னு இயரையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 1 year 2 year ட்ராப் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். டோன்ட் ஹரி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் ஷுர் வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த குழப்பத்தை வந்து இந்த இன்டர்வியூ மூலமா ஐ திங்க் அது ரொம்ப கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ அஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.